ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஸோ நான் தான் அப்போவே சொன்னேன்ல, இன்றைக்கி பயங்கரமான எபிசோடு இருக்குது. நம்மளுக்கு இன்ஃபர்மேஷன் வந்திருக்குங்க. நிறைய பேர் நம்பவே இல்லை. சார் ப்ரொமோவில் இருக்கிற மாதிரி தான் சார், அது ப்ரொமோவில் மட்டும்தான் வரும் சார், எபிசோடெல்லாம் இருக்காது அந்த மாதிரி நினச்சிட்டு இருந்தீங்க. ஆனால் பார்த்தீங்களா, அப்படியே பாம் வெடிக்குது, கண்ணி வெடி வெடிக்குது, எல்லா வெடியும் வெடிக்குது. இன்றைக்கி தாண்டா உண்மையான தீபாவளி அப்படின்ற மாதிரி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ப்ரொமோ பார்த்துட்டு இது தாண்டா ப்ரொமோ சீசனில் இந்த மாதிரி ஒரு ப்ரொமோ பார்த்துருப்பீங்களா, இந்த மாதிரி நம்மளுடைய விஜய் சேதுபதி வந்துட்டு ஆக்ரோஷமாக இருந்ததை பார்த்துருக்கீங்களா அப்படின்ற மாதிரி வந்துட்டு விஜய் சேதுபதி அவருடைய ரசிகர்லாம் வந்து போட்டுட்ருக்காங்க. இந்த ப்ரொமோ 3ல் பார்த்தீங்கன்னா 2 பேரும் போட்டு பொலபலம் புழக்கிறாங்க. ஆல்ரெடி இந்த இன்ஃபர்மேஷன் நான் சொல்லியிருந்தது தான், பட் ப்ரொமோ 3ல் வந்திருக்குது. என்னென்னா விஜய் சேதுபதி வந்து விஜய் பார்வதி என்ன கலாய்க்கிறான்னா, அடுத்தவங்களை பேச விட மாட்டாங்க. அவங்க கருத்தை வைப்பாங்க, நல்ல கருத்தாக தான் இருக்கும், ஆனால் ஆப்போசிட் இருக்கவங்கள பேசவே விட மாட்டாங்க. குறிப்பாக சபரி எல்லாருக்கிட்டையுமே, குறிப்பாக என்ன எல்லாருக்கிட்டையுமே இதை தான் பண்ணுவாங்க சண்டை போடும்போது. அதை இங்கே வச்சு செய்கிறார். எதுக்கு இவ்வளோ சத்தம் பாரு அப்படின்னும்போது, இல்லை சார் ஒருத்தங்க நம்ம பேசும்போது ஆப்போசிட்டில் இருக்கவங்க அப்படிங்கும்போது, நீங்கள் பேசும்போது ஆப்போசிட்டில் இருக்கவங்க அமைதியாக இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஆமாம் சார். அப்போ நீங்கள் இன்னொருத்தவங்களை அமைதியாக இருக்குன்னு நினைக்கும்போது அவங்களுக்கு நீங்கள் அமைதியாக இருக்கணும்ல, நீங்கள் இருந்தீங்களா அப்படின்னு கேட்கும்போது அவங்க அப்படியே சைலண்ட்டாக ஷாக்காக பார்க்குறாங்க. ஐயோ அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் திவாகருக்கு வந்துட்டு சொல்லிட்டார், திவாகர் கற்றுக்கிட்டே தான் இருக்கீங்க. அதே மாதிரி ஆடியன்ஸில் பார்த்து சொல்கிறார், இவர் ஒரு மீட்ரு எடுத்துன்னு போயிருக்காரு, உள்ளே யார் யாருக்கு என்னென்ன தராதரம் இருக்குன்ட்டு. நீங்கள் யார் சார் அடுத்தவங்க தராதரம் பற்றி பேசுறது அப்படின்போது, இல்லை சார் அவங்க வந்து பேசும்போது நீ வா போன்னு பேசுகிறாங்க. சார் உங்களுக்கு கருத்து இருந்தால் கருத்தாக சொல்லுங்கள் சார், அது என்ன தராதரம் வார்த்தா அப்படின்னு சொல்லிட்டு புழக்கிறாரு, முழிக்கிறார் இவர். ஐயோ நம்ம பாட்டுக்கு இங்கே வந்து ஏதாவது போண்டாட்டி சாப்பிட்டுட்டு நிம்மதியாக வந்துட்டு ஏதாவது 2-3 ரீல்ஸை போட்டு கொடுக்குற சம்பளத்தை வாங்கிட்டு போயிடலாம். அதுவும் நம்மளுக்கு வந்து எஃப்ஜியை விட அதிகமான சம்பளம், கனியாக்காக்கு ஈக்குவலான சம்பளம், அதை வந்துட்டு வாங்கிட்டு போயிடலான்னு பார்த்தா அதுக்கு முன்னாடி நம்மளை இந்த மாதிரி திட்டி அமுச்சு விட்ருவாங்க போல இருக்கு. இதில் இவ்வளோ கஷ்டம் இருக்கான்னு சொல்லிட்டு, அதுவும் வந்துட்டு கொஞ்சம் 2 நாளைக்கு முன்னாடி கேமரா முன்னாடி செம்மையாக வந்து பயந்து இது கதறியிருப்பார். சோறே இல்லைங்க, சோறே இல்லை, அதுவும் வெறும் வந்து கஞ்சி குடிக்கிறோங்க அப்படிலாம் புலம்பிருப்பார். இப்போ வந்து அடி பொழக்கிறாரு நம்ம விஜய் சேதுபதி. தேவையான ஒன்று தான், கண்டிப்பாக வந்துட்டு இதுக்கப்புறமாவது திவாகர் அவரை மாற்றிக்கணும், இல்லை அவரவே வந்து பிக் பாஸ் சீசன் 9 விட்டு மாற்றிடுவாங்க. உங்களோட கருத்தை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.